ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோமணி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. நேயர்கள் அனைவருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க திருப்பியும் இந்த பேட் வைப்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா, இந்த பேய் பிசாசுங்கிறது இருக்கா, இது மாதிரி சொல்கிறாங்களே, இது மாதிரி செய்வன கோளாறு அது இதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நிறைய பேர் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பர்சனலாக என்கிட்ட. அவங்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவே மெயினாக. இந்த பேய் பிசாசுங்கிறது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தெய்வம் இருக்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் வைப்ஸும் இருக்கும். பேய் பிசாசுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. பேய்ங்கிறது அப்படி நம்ம சொல்கிறோம், பேய் பிசாசு. நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆத்மாங்கிறது ஒன்று உண்டு. நம்ம அதை வந்து ஜீவாத்மான்னு சொல்லுவோம். இறைவனோட குழந்தை நம்மளாம், எல்லாருமே இறைவனோட குழந்தை தான். அது நம்மளா பார்த்து சேவிச்சுக்கிற விதம், நம்மளா பார்த்து பெருமாளைன்னு சேவிக்கிறோம், சிவனேன்னு சேவிக்கிறோம், முருகரேன்னு சேவிக்கிறோம், விநாயகரேன்னு சேவிக்கிறோம், அனுமந்தான்னு சேவிக்கிறோம். அது நம்ம இஷ்டம், நம்மளா பார்த்து சேவிச்சுக்கிறோம். அதேமாதிரி மதங்களையும் தாண்டி கிறிஸ்தவ மதத்திலும் எடுத்துக்கோங்க, இஸ்லாமிய மதத்திலும் எடுத்துக்கோங்க, நம்மளா கடவுளுங்கிற பேருக்கு ஒரு இதை கொடுத்து வச்சிருக்கோமே தவிர்த்து பரம்பொருளுங்கிறது ஒன்று தான். அது நம்மளா பார்க்குற பார்வைகள், நம்மளோட பார்வைகளில் வெளிப்படுற விஷயங்கள் தான். அது தனித்தனியாக நம்ம சேவிக்கிறதெல்லாம் பரம்பொருளுங்கிறது ஒன்று தான், அதில் மாற்றமே கிடையாது. இந்த ஜீவாத்மாங்கிறது வந்து அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருளுங்கிற சொல்கிறோம் இல்லையா, பரமாத்மா, அந்த பரமாத்மாங்கிறது ஒன்று உற்பத்தி பண்ணது தான் இந்த ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா, ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கும். இந்த பூலோகத்தில் வரும்பொழுது அந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் அந்த கடமைகள்னு சொல்லி அந்த பரமாத்மா நியமிக்கப்படுவார் நமக்கு. அந்தந்த டியூட்டி, அந்தந்த டியூட்டியை முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கப்பட்ட டியூட்டியை டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பூலோகத்திலேருந்து நமக்கு பிராப்தம் வைகுண்டம் போகிறதுக்கோ கைலாதம் போகிறதுக்கோ இல்லை அந்த ஸ்டேஜ் அடையிறதுக்கு உண்டான பிராப்தம் நமக்கு ஏற்பட்டுரும். நம்ம அடுத்து திருப்பி பித்ருலோகத்துக்கு போயிடுவோம். அதுக்கடுத்து நமக்கு மறுபிறவிங்கிறது இந்த நம்ம போயிடும். நம்ம எப்படின்னா அந்த ஜீவாத்மாவை சொல்கிறேன், நம்மங்கிறது இந்த ஜீவாத்மா, நம்மளோட ஜீவாத்மாகப்பட்டது பித்ருலோகத்தை அடைஞ்சிரும். அப்போ பித்ருலோகத்துக்கு போயாச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த பிறவி இருந்தால் கொஞ்சம் காலங்கள் அங்கே இருந்து அடுத்த பிறவி எடுக்கும்போது திருப்பி இந்த பூலோகத்துக்கு வருவோம். சில பேருக்கு பிறவிங்கிறது இல்லை இதுக்கப்புறம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்கிறது அப்படின்னா அவங்க முக்தி அடைஞ்சு பகவான் இடத்துல ஐக்கியமாயிருவா ஜோதி ரூபத்தில். இதுதான் உண்மை. அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் முடிச்சுட்டு தான் அந்த நேரம் வரும்பொழுது நம்மளோட ஆயுசு பூர்த்தி ஆகிறது. நம்ம இந்த உடலை விட்டு இந்த பிராணன் பிரியறதுங்கிறாலே அந்த ஜீவாத்மா பிரியறது. அந்த ஜீவாத்மா பிரியும் பொழுது இந்த உடல் வந்து வெறும் ஒரு டெட்லி பாடியாக ஆயிரும். அப்போது அந்த ஜீவாத்மா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகளை முடிச்சுட்டு மேலே வர்றது இல்லையா, அவன் இந்த பூலோகத்தை விட்டு மேலே போகிறது இல்லையா, அது பரம்பொருளோட போய் சேர்ந்துடுறது. அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட டாஸ்க் முடிஞ்சாதான் அது நமக்கு நடும். அந்த குறுகிய அந்த குறிப்பிட்ட காலங்களில் நமக்கு அது நிகழும். அது இல்லாமல் சில பேர் வந்து தன்னைத்தானே நம்மளோட ஆயுசு காலம் இருக்கும் பொழுதே தன்னைத்தானே நம்ம ஆயுசை முடிச்சுக்கிறாங்களே, அதாவது தற்கொலைங்கிற பேர்லையோ இல்லை கொலை நடக்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம வதைக்கப்படுறோம், ஆக்சிடென்ட்டு இதை மாதிரிலாம் நடக்கிறது இல்லையா. அப்போ அதுக்கெல்லாம் என்ன ஆகும், அந்த ஜீவாத்மா என்ன ஆகும்னா இங்கேயே தான் சுற்றின்னு இருக்கும், பித்ருலோகம் போகாது, அதுக்கு எந்த கணக்கும் கிடையாது. என்ன அப்படின்னா, இப்போது ஒரு மனுஷன் வந்து 40 வயசு வரைக்கும் அவனுக்கு வந்து ஆயுசு இருக்குது ஜாதகத்தில். ஆனால் 40 வயசுக்குள்ளே ஒரு வேளை அவன் வந்து சூசைட் பண்ணிட்டாலோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடுதுனாலோ இல்லை யாரோ கொலை பண்ணிட்டா ஏதோ ஒன்று இதை மாதிரி அவனோட துர்மரணம் அப்படிங்கிற சம்பவிச்சு எடுத்தோன்னா, இப்போ அவனுக்கு வயசு வந்து ஒரு 30 ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. 30 வயசில் அவன் 40 வயசு 45 வயசில் ஒருத்தன் போக வேண்டியவன் 30 வயசில் போயிட்டானா, அந்த பேலன்ஸ் அந்த 15 வருஷம் இல்லை 10 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது டபுள் தி டைம். அதாவது இந்த 30 வயசுக்கு தாண்டி அந்த பேலன்ஸ் இருக்க, இப்போ 40 வயசில் உனக்கு ஆயுசு பூர்த்தியாக இருந்தால் பேலன்ஸ் 10 வருஷம் அப்படின்னா அந்த 10 வருஷம் கொடுத்து டபுள் தி டைம் 20 இயர்ஸாக மாறிடும். அப்போ அந்த 20 வருஷ காலத்துக்கு அந்த ஜீவாத்மா இங்கேயே தான் சுற்றின்னு இருக்கும். அப்போ அந்த ஜீவாத்மா இங்கேயே சுற்றின்னு இருக்கா, இந்த ஆத்மாவை தான் பேய் பிசாசுன்னு சொல்கிறோம். இது எல்லா கண்களுக்கும் புலம்படாது. இதனால சில ரொம்ப ஆசைகள் நிறைய இருக்கும் மனுஷனுக்கு. திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், போயிடுவான். அப்போ அவனோட ஆசைகள் பூர்த்தி அடைகிற வரைக்கும்
அந்த அந்த குறுகிய காலம் அவன் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆயுசு பூர்த்தி அடையணும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவன் ஆத்மா இங்கேயே தான் சுற்றின்னு இருக்கும். அப்போ அவன் ரொட்டீனாக அவனோட என்ன ஆகும்னா, டெய்லி அந்த டைம், அந்த குறுகிய டைம் அவன் பிராணன் எப்போ போச்சோ அந்த டயத்தில் அவனுக்கு அதே இன்சிடென்ட் நடக்கிறபடிக்கே அவனுக்கு இருக்கும். அந்த சமயங்கள் நம்ம அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது சில பேருக்கு கண்களுக்கு தெரியலாம், அவள் ஜாதகத்தை பொறுத்தது. சில பேருக்கு தெரியாது. சில பேர் அதை ஃபீல் பண்ண முடியும், ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியும். இது தாங்க இந்த பேய்னு இவங்க சொல்கிறது எல்லாமே இதுதான். சில அமானுஷ்யங்கள் இருக்கு, அதாவது பிசாசுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இந்த பிசாசுகள்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு தேவதைகளாக இருக்கப்பட்டது. அதை ஒரு உரம் போட்டு, அதாவது அதுக்குரிய மந்திரத்தை சொல்லி ஒருத்தர் அதை வசியப்படுத்தி வச்சுட்டு அது மூலியமா பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுவும் இருக்கு ஒரு பக்கத்துல. ஆக எல்லாமே உண்டு, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. சாமானியத்தில் இதெல்லாம் சும்மா ஃபேக்குன்னுலாம் சொல்ல முடியாது, ஈஸியாக சொல்லிட முடியாது. அதனால நிறைய அஃபெக்ட் ஆன பீப்புள்ஸும் இருக்காங்க. அதை பார்க்குறவங்களுக்கு, அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அதனால அதெல்லாம் ஃபேக்லாம் கிடையாது, கண்டிப்பாக உண்டு. நகையும் சதையும் இருக்கிறது உண்மை அப்படின்னா பேயும் பிசாசும் இருக்கிறது உண்மை, அப்படி வச்சுக்கோங்க. உண்மை அதுதான். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் இதனால பாதிப்புங்கிறது கிடையாது. அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே இதனால பாதிப்பு கிடையாது. ஒரு மனிதனுக்கு இதை போல ஒரு அமானுஷ ஒரு பேய் அளவு பிசாசினாலோ இல்லை யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று ஏவி விட்டுருக்காங்க, இதனால ஒரு பிரச்சனைகள்ங்கிறது வருதுன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உங்களே நீங்கள் யார்ட்டையும் போய் பார்க்கலாம் வேண்டாம், உங்களே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சின்ன சின்ன விஷயத்து மூலியமாக. நல்லா நடந்துட்டு இருக்கும், குடும்பத்தில் எல்லாமே நன்னா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அப்படியே பேக்கில் வருவீங்க. இதை மாதிரி கோஇன்சிடென்ட்ஸ் அப்படியே தொட்டு 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 ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். இதை ஒரு பேசிக் கான்செப்டாக எடுத்துக்கலாம். சில பேருக்கு உடல் உபாதைகள், அதாவது பார்த்தீங்கன்னா நன்னா சாப்பிடுவாங்க, ஆள் வத்தலாக இருப்பாங்க, கண்ணுக்கு நல்லா தூங்குவாங்க, கண்ணுக்கு கீழே அந்த தூங்காமல் இருந்தால் கருவெளி விழும்பாருங்க, அந்த கருவெளி விழுந்துடும். முகம் பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸ் இருக்காது. ஆள் கருப்பாக இருந்தாலும் ஒரு தேஜஸ்ங்கிற ஒரு மனுஷனுக்கு இருக்கும் இயற்கையாகவே. அது ஒரு கலை, அந்த கலை இருக்காது முகத்தில். அந்த பாவனை இருக்காது. முகம் கருப்பாக இருந்தாலும் ஒரு ஃபேடாகி என்னவோ மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு விகாரமாக தெரியும் முகம். அந்த ஒரு விஷயமும் இருக்குது அதில். அதையும் நீங்கள் ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். அதே போல் எவ்வளோ தூங்கினாலும் கண் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், கண்ணில் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு கான்செப்டாக எடுத்துக்கலாம். கால் உள்ளங்கால் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுவும் செப்பல்லாம் போட்டிருப்பீங்க, கல்லு முள்ளு எதுவும் இருக்காது. ஆனால் ஒரு சின்ன பேனா வச்சு கால் அப்படி குத்தினா, ரொம்ப ஹார்டாக இல்லை, லேசாக குத்தினா ஒரு மாதிரி வலிக்க முடியாது, ஒரு சென்சேஷன் இருக்க முடியாது கால். அதுபோல் இருக்கும். எப்போ நடந்தாலும் கால் முழுக்க அதை மாதிரி ஒரு 500 பேனா வச்சு குத்திக்கிட்டே இருக்கிறபடிக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு பேசிக் சிம்டம்ஸு. இப்படிலாம் இருக்குன்னா ஏதோ பிரச்சனை இல்லை, நீங்கள் மாட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ண, உடனே பயந்துடாதீங்க. இது மேலே எனக்கு இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு உடனே பயந்துடாதீங்க. சிம்பிள், ரொம்ப சிம்பிள், பயப்படவே வேண்டாம். ரொம்ப தீவிரமாக இருந்தால் தான் நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கணும். இது பேசிக். இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு அமானுஷ்ய சக்தியாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது பேட் வைப்ஸாக இருக்கட்டும், நம்மளை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 9 மாதம் தேவை. அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது. அதுக்கு மேலேயும் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலைன்னா தான் சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அதை நம்ம தீர்வு பண்ணிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இல்லை ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறபடி உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரணும். ஒரு 2 அமாவாசை கணக்கு பண்ணி உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இது போல் ஒரு பேட் வைப்ஸில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. வீட்டில் அதே போல் இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், வீட்டில் என்னதான் ஊதுபத்தி சாம்பிராணிலாம் போட்டு வச்சா கூட ஒரு பேட் ஸ்மெல்லு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த மயானக்கரை பக்கத்துலாம் போனோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி. இல்லை பழங்கள்லாம் அழுகி போச்சுன்னா, ரொம்ப நாள் அழுகி போய் ஒரு டப்பாக்குள்ளே இருக்குது, அந்த டப்பா ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், எலி செத்தா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இந்த மாதிரி ஸ்மெல் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே திரும்பினாலும் அதெல்லாம் ஒன்றுமே, வீடு சுத்தமாக இருக்கும், நீட்டாக கண்ணாடி மாதிரி இருக்கும், ஆனால் இந்த ஸ்மெல் எப்படியே இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த பேட் வைப்ஸ்னால. இதுக்கு என்ன அப்படின்னா, 2 அமாவாசைக்கு கண்டிப்பாக தொடர்ந்து பகல் நேரத்தில் 6 to 12க்குள்ளே உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரணும். உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை நன்னா சேவிச்சுட்டு
அங்கே உங்களால் முடிஞ்ச அதாவது மாலைகள், வஸ்திரங்கள், புஷ்பங்கள் இதில் என்னென்னலாம் முடியுமோ, பழங்கள், கை நிறைய பழங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போய் போட்டுட்டு குலதெய்வத்தை சேவிச்சுட்டு ஒரு 5 நெய் தீபம் அகல் 5 அகல் வாங்கிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ பசு நெய்யாக வாங்கிக்கோங்க. இந்த பேக்கெட் நெய் இதெல்லாம் வேண்டாம். பசு நெய் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. பசு நெய் வாங்கிக்கோங்க. ஒரு தாமரத்தண்டில் திரி கடையில் கிடைக்கும், நமக்கு கேட்டிங்கனால கிடைக்கும். தாமரத்தண்டில் திரி வாங்கிக்கோங்க. ஒரு 5 விளக்கு கிழக்க பார்த்து கீழே வச்சுட்டு 5 நெய் வந்து 5 இதுவாக போட்டுட்டு பசு நெய்யை விட்டுட்டு தீப்பெட்டினால ஒரு தீப்பெட்டி குச்சினால ஒரு குச்சினால ஒரு விளக்கையும் ஏற்றுங்க. ஏற்றின விளக்கை தயவு செய்து கையில் எடுத்துக்க கூடாது. இப்போ நிறைய பேர் வந்து கோவில்களில் பார்க்குறோம், அவங்களுக்கு சில பேர் அறியாமையில செய்கிறாங்க, சில பேர் பக்கத்தில் உள்ளவங்க செய்கிறத பார்த்துட்டு செய்கிறாங்க. இந்த விளக்கு ஏற்றுறதுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கோவிலில் வந்து விளக்கு ஏற்றுறதுங்க பிரார்த்தனை தீபம் அது பேர். இந்த பிரார்த்தனை தீபம்ங்கிறதுக்கு என்ன மீனிங்? உங்கள் மனசில் இருக்கிற பிரார்த்தனைகள் நிறைவேறணும். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் கையில் விளக்கேற்றி வச்சுட்டு நாங்கள் ஆரத்தி காட்டுற மாதிரி இப்படி காட்டக்கூடாது. நிறைய பேர் இப்படி காட்டுறீங்க, அப்படி தயவு செய்து செய்யாதீங்க, அது தப்பு. ஆரத்திங்கிறது எதுக்காக வேண்டிய ஆரத்திங்கிறது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் தான் இந்த பெருமாள், இவர் தான் இந்த பெருமாளோட பேர் இது, இந்த குளத்தினோட இந்த கோவிலோட பேர் இது, இவர் இந்த காரணத்துக்காக வேண்டி இங்கே இருக்கார், இந்த ராஜா இந்த கோவிலை கட்டினா அப்படின்னு சொல்லும் போது கையை நீட்டி இப்படி காட்டக்கூடாது பெருமாள் முன்னாடி. ஏன்னா அவர் உலகத்துக்கே ராஜா இல்லையா, கையை நீட்டி காட்டக்கூடாது. அந்த ஒரு காரணத்தினாலையும் அந்த காலத்தில் முழுக்க இருட்டாக தான் இருக்கும், இந்த லைட் ஃபெசிலிட்டி எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது இல்லையா. அப்போது இந்த கீ லேம்ப், இந்த விளக்கு தான், நெய் தீபம் தான். அப்போது அந்த விளக்கை இப்படி காட்டுறது பெருமாள்கிட்ட, முகத்திலிருந்து திருவடி வரைக்கும் இப்படி காமிச்சு, இவர் தான் இந்த பெருமாள், இவர் தான் இது, இந்த காரணத்துக்காக இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆரத்தி பண்ணுறது, அது ஆரத்தின்னு பேர். பிரார்த்தனை தீபம்ங்கிறது வேறு. தீபத்தில் நிறைய வகை இருக்குது. நீங்கள் ஏற்றுறது பேர் பிரார்த்தனை தீபம். அப்போ அதை ப்ராப்பராக கீழே வச்சு தீப்பெட்டினால ஒரு தீப்பெட்டினால ஒரே தீப்பெட்டியில் வரிசையாக ஒரே குச்சியில் வரிசையாக ஏற்றிகிட்டே போகக்கூடாது. ஒவ்வொரு குச்சிக்கும் ஒவ்வொரு தீபம் ஏற்றிட்டோ அது பக்கத்தில் ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருக்கு இடம் இருந்தால் உட்காந்துக்கலாம், இல்லை நின்றுட்டு ஒரு 2 நிமிஷம் என்ன பிரார்த்தனைங்கிறத மனசில் சொல்லிக்கணும். சொல்லிட்டு இப்படியே ஏற்றின்னு வந்தோம்னா கண்டிப்பாக என்னுடைய மனசில் இருக்கிற பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும். சில பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த கோவிலுக்கு போய் விநாயகருக்கு விளக்கு போட்டு வந்துருங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு. நீங்களும் போய் விளக்கு போட்டு வருவீங்க. அவர் சொன்ன வாரமே 5 வாரம் போய் சொல்லிப்பா, இல்லை 6 வாரம் போய் சொல்லிப்பா, நீங்களும் போய் போட்டுட்டே வந்துட்டு இருப்பீங்க. ஆனால் காரியங்கள் நிறைவேறாமல் இருந்திருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவாக கூட இருக்கலாம். நீங்கள் கையில் ஏற்றி இப்படி காமிச்சிருப்பீங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஏற்றுறது வந்து பிரார்த்தனைக்காக வேண்டி ஏற்றுறது. அப்போ பிரார்த்தனைக்கு ஏற்றுறது அந்த விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அது பிரகாரம் அந்த ரூல் பிரகாரம் தான் நம்ம ரூலை பிரேக் பண்ணோம்னா என்ன ஆகும், அது நிறைவேறாது. அதே தான் நிறைய பேர் செய்கிற தப்பு அதுவாக தான் இருக்குது. ஸோ அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றுறதும் கீழே வச்சு அதே போல் ஏற்றுங்கோ. அந்த குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றின பிறகு 2 அமாவாசைக்கு செய்யணும். இதே போல் பகல் நேரத்தில் போய் சேவிச்சுட்டு வஸ்திரங்கள், மாலைகள் உங்களுக்கு என்னென்ன முடியுமோ குலதெய்வத்துக்கு போய் கொடுத்துட்டு வரும்பொழுது விளக்கேற்றி வச்சுட்டு சேவிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஒரு 2 தேங்காய் வடல் போட்டுருங்கோ. அங்கேருந்து என்ன பிரசாதம் கொடுக்குறாங்களோ, சந்தனமோ, குங்குமமோ, விபூதியோ, துளசியோ, மாலையோ, என்ன பிரசாதம் கொடுக்குறாங்களோ வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு வீடை முழுக்க நல்லா மொழிகி விட்டுறணும். நீங்கள் கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வீடை ஃபுல்லாக மொழிகி விட்டுருங்க. வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு விட்டுட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை இப்போ விபூதியோ, குங்குமமோ, மஞ்சளோ கொடுத்தாங்கன்னா ஒரு பக்கெட்டில் ஜலம் பிடிச்சி வச்சுட்டு அதை கொஞ்சோண்டு அதில் போட்டு கலக்கி வீடு முழுக்க தெளிச்சு விட்டுருங்க. இதை தொடர்ந்து 2 அமாவாசைக்கு செய்கிறது மூலியமாகவும், இது போக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், அதாவது உங்கள் வீடு இப்போ உதாரணமாக சொல்கிறேன், உங்கள் வீடு இப்போ கிழக்க பார்த்து இருக்குன்னா உங்களுக்கு வலதுகை பக்கமாக, இப்போ மேற்க பார்த்து இருக்குன்னா இடகை பக்கமாக, அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வடக்க பார்த்து இருக்குன்னா நேராகவே, தெற்க பார்த்து இருக்குன்னா பின்பக்கத்தில், இது போல் கணக்கு எடுத்துக்கோங்க. அந்த கணக்கு பிரகாரம் கண்டிப்பான முறையில் அங்கே வந்து ஒரு ஆண் காவல் தெய்வம் கோவில் இருக்கும் கண்டிப்பாக. அந்த காவல் தெய்வத்தையும் இந்த அமாவாசை பொழுதுல போய் சேவிச்சுட்டு வரணும். எப்போ சேவிக்கணும்னா உங்கள் குலதெய்வத்தை சேவிச்சுட்டு நேராக அந்த கோவிலில் போய் சேவிச்சுட்டு அதே அமாவாசை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பின் திசையில் கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் கண்டிப்பாக இருக்கும். எல்லாரோட வீட்டுக்கு பின் திசையிலையும் 3 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். எப்படின்லாம் கேட்காதீங்களோ, அதில் ஒரு சூட்சமாக இருக்கும் கண்டிப்பாக. போய் பாருங்கோ, அந்த ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு வரணும். இதை செய்யறது மூலியமா கண்டிப்பான முறையில் 100% கேரண்டி கொடுக்குறேன், இந்த பேட் வைப்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க, இந்த தொந்தரவுகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இதன் மூலியமாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.